கனமழை பொறுத்த வரைக்கும் மிக கடுமையாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு. இனி வரக்கூடிய நாட்கள் மிக மோசமான மழை பொழிவை நம்ம பார்க்க போறோம். மழை இதோட முடியலங்க. மறுபடியும் நம்ம தேதிகள் கொடுக்க போறோம். எந்தெந்த தேதிகள்ல கனமழை பொறுத்த வரைக்கும் ரொம்ப தீவிரமாக பதிவாகும் அப்படிங்கிற முழு தகவலையும் நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் மிக துல்லியமான வானிலை அறிக்கை உங்களுக்காகவே நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த நாட்களில் எந்தெந்த தேதிகளில் மழை பொழியும் அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதே போலவே டிசம்பர் 11ல் மழை ஆரம்பித்து 13 வரைக்கும் நல்ல மழை பொழிந்து தள்ளியது. இன்றைக்கும் ஒரு சில மாவட்டத்தில் கனமழைங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நாளை மட்டும் ஒரு நாள் நமக்கு மழை இல்லாதது போல இருக்கும். மீண்டுமாக வரக்கூடிய திங்கட்கிழமை முதல் கடலோர மாவட்டத்தில் மிக மிக அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும். கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க வரக்கூடிய டிசம்பர் 16, 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் எச்சரிக்கையாக இருங்க. மிக மிக தீவிரமான மழை, மிக கனமழை மற்றும் அதி கனமழைக்கான வாய்ப்பு உறுதியாக எதிர்பார்க்கப்படுகிறது. எந்தெந்த பகுதிகளில் நமக்கு மழை பொழிவுகள் நம்ம சொல்லியிருக்கிறோமோ அந்தந்த பகுதிகளில் கண்டிப்பாக நமக்கு மழை பொழிவு ரொம்பவே அதிகமாக இருக்கும். பெய்யாத பகுதிகள் கூட, அதாவது மழை இது வரைக்கும் சரிவர மழை இல்லாத இடங்களுமே கூட கனமழை மிக தீவிரமாக பதிவாகக்கூடும். ஆகவே ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மிக மிக அதிகப்படியான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்க எல்லாருமே லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமா லைக் பண்ணுங்க. யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களோ எல்லாருமே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாவட்ட வாரியா இப்ப நம்ம பார்க்க போறோம். முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியில டிசம்பர் 16, 17, 18 தேதிகளில் மிக கனமழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் ஒரு சுற்று மழை இருக்கு. மழை முடிஞ்சிடல, அடுத்தடுத்து நமக்கு மழை வந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் முடிந்தும் நமக்கு கடலோர மாவட்டங்களில் மழை தொடர்ந்து எதிர்பார்க்க முடியும். ஆகவே இப்போ அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கு மழை இடைவிடாமல் பதிவாகிட்டே இருக்கும். கடலோர மாவட்டத்திற்கு மீண்டுமாக கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு. டெல்டா மாவட்ட மக்கள் உங்களுக்குமே கனமழை கண்டிப்பாக உண்டு. குறிப்பாக நாகப்பட்டினம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் மிக கனமழையினுடைய தீவிரம் மிக கடுமையாக வரும் நாட்களில் உறுதியாக இருக்கும். டெல்டா மாவட்டங்கள் தண்ணீரில் மிதப்பதற்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா இப்போ இதுவரைக்கும் தென் மாவட்டங்கள் அதிகப்படியாக நமக்கு மழை நீர் ரொம்ப சூழ்ந்து அதிகமாக காணப்பட்டது. 50 சென்டிமீட்டருக்கும் மேலாக தென் மாவட்டத்தில் பதிவானதை பார்த்தோம். வரலாறு காணாத மழை பொழிவுகள் நம்ம போயிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய 3 முதல் 4 நாட்களுக்கும் மீண்டும் நமக்கு மழை தொடங்கும். டிசம்பர் 22 வரைக்கும் மழை முடியவே முடியாது. டிசம்பர் 22 வரைக்கும் மிக கனமழை முதல் அதி கனமழைங்கிறது வந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் மழை இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் உங்களுக்கு மழையானது தீவிரமாக ஆரம்பிச்சிடும். நாகை, தஞ்சை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் மழை பொறுத்தவரை பரவலாக பதிவாகும் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆகவே எந்தெந்த தேதிகளில் நம்ம மழை சொல்கிறோமோ சரியாக அந்தந்த தேதிகளில் மழை வந்துடுது பாருங்க. அதுக்காக தான் நீங்கள் எச்சரிக்கையாக இருங்க அப்படிங்கிறத நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம். வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்பு இருக்கு. இதன் காரணமாக 16ஆம் தேதி, 17, 18ல் மிக கனமழை முதல் அதி கனமழை வரை வட தமிழக கடலோர மாவட்டங்களில் உறுதியாக பதிவாகும். இயல்பு நிலை தமிழ்நாடு திரும்புமா அப்படின்னா நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இயல்பு நிலை திரும்பி மறுபடியும் கனமழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்ததா உள் மாவட்டங்கள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் மழை ரொம்ப குறைவு தான். இன்றைக்கும் நாளைக்கும் வெயில் வந்துடும் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலையில். ஆனால் மறுபடியும் நமக்கு 17, 18ல் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை காத்துக்கிட்டு இருக்கு. ஆகவே உள் மாவட்ட பகுதிகளிலும் மிக கடுமையான மழை பொழிவு 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் நீங்கள் எதிர்பாருங்க. சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு மாவட்ட மக்கள் குறிப்பாக நம்ம 17 மற்றும் 18ஆம் தேதிகளிலும் வட தமிழக உள் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே கனமழை தீவிரம் அதிகரிக்கும். தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலியிலும் பெரும்பாலான பகுதிகளில் பலத்த மழை பொழிவுகள் பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. தென் மாவட்டங்களிலும் கனமழையினுடைய தீவிரம் அடுத்தடுத்து வரும் நாட்களில் தொடர்ந்து எதிர்பாருங்க. ஏற்கனவே நிறைய பகுதிகளில் வெள்ளம் பாதித்திருக்கிறது. நிறைய மாவட்டத்தில் வெள்ளம் பாதித்திருக்கிறது. குறிப்பாக நிறைய நீர்நிலைகள் நிரம்பி திறக்கப்பட்டதுனால எங்க பார்த்தாலும் ஒரே வெள்ள எச்சரிக்கையா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சென்னை ஆகட்டும், சென்னையில செம்பரம்பாக்கம் ஏரி திறந்ததுனால
தாழ்வான பகுதிகளில் நிறைய இடங்களில் தண்ணீர் சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது. ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறோம் பாருங்க. நம்ம சேனலில் செம்பரம்பாக்கம் ஏரியில் நீர் திறந்ததால் எந்த அளவுக்கு அந்த நீரோட்டம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம சேனலில் நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு 30 செகண்ட் 30 செகண்ட் மட்டும் நொடிகள் 30 நொடிகள் மட்டும் உங்களுக்கு அதில் நம்ம போட்டிருக்கிறோம். போய் பார்க்காதவங்க போய் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளுங்க. செம்பரம்பாக்கத்தில் அதிக அளவு நீர் திறப்பு அப்படிங்கிறது தொடர்ந்து போயிட்டுருக்கு. அநேக பகுதிகள் குன்றத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதை தொடர்ந்து செம்பரம்பாக்கம் அருகாமையில் உள்ள பகுதிகள் எல்லாமே வெள்ள பாதிப்புகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகள், அந்த தண்ணீர் போகக்கூடிய அந்த கரையோரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதிகப்படியான வெள்ளம் சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது. இப்படிப்பட்ட மழை பொழிவும் அதே மாதிரி அடுத்து இப்போது மழை இல்லாமலேயே இந்த அளவுக்கு நமக்கு நீர் திறப்பு இருக்குது அப்படின்னா, மழைலாம் இன்னும் நமக்கு பெய்யும் போது அதிக அளவில், சென்னை மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய பகுதிகளில் இது போன்ற அணைகள் நீர் திறப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போது நம்ம நிறைய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி மற்றும் தென்காசியிலும் அவ்வப்போது சில சமயங்களில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். எந்தெந்த நாட்களில் உங்களுக்கு மழை வரும் அப்படிங்கிறத மிக தெளிவாக நம்ம சொல்லிட்டோம். அந்தந்த தேதிகளில் நீங்கள் ரெடியாக இருந்துக்கோங்க. மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டத்திலும் பரவலாக அநேக இடங்களில் நமக்கு மிதமானது முதல் கனமழையும், இப்போ அடுத்து வரக்கூடிய 17, 18க்கு அப்புறம் ஓரிரு இடங்களில் கனம் முதல் மிக கனமழையுமாக நிச்சயமாக எதிர்பார்க்க முடியும். மதுரை மற்றும் திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களிலும் தென் மாவட்டத்தில் கனமழையாக கண்டிப்பாக நமக்கு பதிவாகாமலாம் எங்கேயுமே நமக்கு போயிடாது. நிச்சயம் மறுபடியும் நமக்கு மழை பொழிவுங்கிறது வரதான் போகுது. மழை இல்லைன்னு புலம்பிக்கிட்டே இருந்தீங்க. இப்போ ஃபுல்லாக வெயில் வராமல் உங்களுக்கு மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக பதிவாகி இப்போ நிறைய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவுங்கிறது தென் மாவட்டத்தில் பதிவாயிருக்கு. இதோட பருவமழை முடிஞ்சிருச்சா? இல்லைங்க. இனிமே தான் இன்னும் ஒரு 2 தாழ்வு பகுதிகள் இருக்குது. அதுதான் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அடுத்து வரக்கூடிய தாழ்வு பகுதிகளும் டிசம்பர் முடியும் தருவாயில் ஒரு தாழ்வு பகுதிகளும் வங்கக்கடலில் அடுத்தடுத்து உருவாக வாய்ப்புகள் இருக்குது. தொடர்ந்து நம்ம நிறைய மாவட்டத்தினுடைய பெயர்கள் நம்ம தொடர்ந்து குறிப்பிட்டு இருக்கிறோம். கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, தேனி, தென்காசி மாவட்டத்தில் கனம் முதல் மிக கனமழை தொடர்ந்து நீடிக்கும். விட்டு விட்டு பரவலாக நல்ல ஒரு பலத்த மழை எச்சரிக்கை உண்டு. நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் அநேக இடங்களில் கனமழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டங்களிலும் அநேக பகுதிகளில் கனமழை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் நண்பர்களே. நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்தடுத்து வரும் நாட்கள் மழை பொழிவுங்கிறது மிக கடுமையாகவும் மிக தீவிரமாகவும் நமக்கு பதிவாகிறோம். எந்தெந்த இடத்துல நமக்கு மழை பொழிவுலாம் ரொம்ப இன்னமும் எங்கள் ஊரில் மழை வரலங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்களும் மழை வந்துருச்சு. அப்படி ஒருவேளை ஏதாவது கிராம பகுதிகளுக்கு இன்னமும் மழை வராமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க பகுதிகளுக்கு இனி அடுத்த சுற்று மழை பொழிவில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா ஊர் பகுதிகளுக்குமே மழை வாய்ப்பு அப்படிங்கிறது பதிவாகிறோம். 99% 99% தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் இந்த வடகிழக்கு பருவமழை வந்திருக்கு. மழையே வரல, ஒரு சொட்டு கூட மழையே வரலன்னு எந்த மாவட்டமும் சொல்ல முடியாது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய நீலகிரி, கோயம்புத்தூருமே கூட மழை பொழியும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது.